வணக்கம். சென்னை பில்டர். ரெனோவேஷன் கான்ட்ராக்டர் வந்து சில கஸ்டமர் எங்ககிட்ட கேட்டாங்க. நம்ம ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்குறோம். அந்த கொட்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சூப்பர்வைசரோட காஸ்ட் மாத சம்பளம் வந்து பார்த்தோம்னாக்கா, ஒரு ஒரு 18,000 மாத சம்பளம். அந்த சைட்டு முடியறதுக்கு 3 மாதம் ஆகும். உங்கள் கால்குலேஷன் பிரகாரம் பார்த்தோம்னா 20,000 கூட வச்சுக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டில் சேர்த்து. 60,000 வருது. இந்த 60,000 வந்து பார்த்தோம்னா, இந்த கொட்டேஷனில் ஆட் ஆகி தான் வரும். அதுதான் ஒரு அழகான கம்பெனி. சூப்பர்வைசர் வச்சிருந்தா தான் அந்த ரெனோவேஷன் ஒர்க்கு நல்லா போகுமே. ஆனால் அந்த கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்கன்றாங்கன்னா, இதை விட கம்மியாக கிடைக்குமா ட்ரை பண்ணுறேன். அப்போனா அது வந்து சூப்பர்வைசர் அங்கே வரமாட்டார். ரெனோவேஷன் ஒர்க்கில் சைட் சூப்பர்வைசர் மஸ்ட்டு. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. அவங்க நினைக்கிறாங்கன்னா, அந்த கான்ட்ராக்டரே அந்த வேலையை செஞ்சுருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட்டு, சின்ன சின்ன ஒர்க்குக்கு பொருந்தும். ஆனால் ஒரு ஒரிஜினலாக வந்து பில்டிங் ஸ்ட்ரென்த்தனிங்க்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும், எல்லாமே இருக்கணும்னா, ஒரு ஓனரும் ஒருத்தர் இருப்பார் அந்த கம்பெனிக்கு. சூப்பர்வைசர்னு இருப்பார். சிவில் இன்ஜினியர் எதனா படிச்சிருப்பார், இல்லை ஆர்கிடெக்ட் எதனா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் எதனா இருப்பாங்க. இதுமாரி வந்து ஒரு ஆள் தான் போட்டு சூப்பர்வைசராக போட்டு பண்ணணும். அதுதான் முறை. அப்போ தான் அந்த அட் அ டைமில் அது உடைக்கிறாங்க, கொள்கிறாங்கன்னா அட் அ டைமில் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி வச்சுப்பார். அதுக்கு தான் நம்ம சூப்பர்வைசர் போடுறோம். அதனால் தான் கொட்டேஷன் அதிகமாக இருக்குது காரணம். எங்களுது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு 7-8 சைட் இன்றைக்கி பார்த்தோம். இன்றைக்கி மட்டும் டோட்டலாக பார்த்துருக்கேன். இதில் வந்து 2 சைட்டு தான் எங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு. மீதி வந்து 6 சைட்டுக்கு எங்களுக்கு ஓகே ஆகலை. என்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொட்டேஷன் எங்களுக்கு கொஞ்சம் அதிகம். ஒரே ரீசன் தான். நம்ம சூப்பர்வைசராக போட்டுடுறோம். சூப்பர்வைசர் போடுறோம், டிரான்ஸ்போர்ட் போடுறோம். ஸோ வந்து எங்களுக்கு அதிலேயே வந்து எங்களுக்கு அது வர்றதில்லை, சைட்டு வர்றதில்லை. அதுதான், மற்றபடி எதுவுமே கிடையாது. பக்கத்தில் அவங்க வந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு கொத்தனாருக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணி மேக்ஸிமம் வந்து இந்த ரெனோவேஷனால் மேக்ஸிமம் வந்து கொத்தனார் மேஸ்திரி வச்சு ஒரு 40% ஆஃப் பீப்புள் வந்து அது முடிச்சிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர் லோக்கல் கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க. இன்ஜினியர்ஸ் வச்சு அதிகமாக பண்ணுறதில்ல. லோக்கல் கான்ட்ராக்டர்ஸை வச்சு பண்ணிடுறாங்க. அவங்க கொடுக்குற கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ கம்பெனியாக இருக்கிற சென்னை பில்டர் நிறைய கம்பெனி இருக்குது. கம்பெனியாக இருக்கிற பட்சத்தில் சூப்பர்வைசர் வச்சு தான் அந்த வேலையை செய்வாங்க. கரெக்டாக இருக்கும் அது. 4 பொருள் வாங்கணும். அவங்களுக்கு அந்த சூப்பர்வைசர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். இது நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அவர் இன்ஜினியராக இருப்பார். ஸோ வந்து இதெல்லாம் வந்து எப்போவுமே கால்குலேஷன் பண்ணிவிட்டு, ஏன் அவர் அதிகமாக கொடுக்குறாரு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணினா ஒன்றும் இல்லை. ஒரு 50,000 60,000 அவ்வளோதான் வித்தியாசம் வரும். அதுக்கு 12 லட்ச ரூபா 14 லட்ச ரூபா ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. சில பேர் 36 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதில் கூட ஒரு 1 லட்சம் 2 லட்சம் டிஃப்ரெண்ட் பார்க்குறாங்க. அது ரீசனும் சொல்லிட்டோம். சூப்பர்வைசர் சம்பளம் கொடுக்கணுங்க, மெட்டீரியல்ஸில் அவர் தான் பார்க்குறாருன்ட்டு. ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ்.